மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லோரும் நர்சரி போடும்போது முக்கியமாக ஒரு பிரச்சனையை ஒன்று ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒயிட் கலரில் வந்து அப்படியே ஒரு நாற்றம் ஆகும். அதோட சிம்டம் பேர் வந்து சில்வரிங்னு சொல்லுவாங்க. எதனால் வருதுன்னா த்ரிப்ஸ். இந்த த்ரிப்ஸ் இருக்கிறதுனால வந்து அது என்ன பண்ணுன்னா இருக்கிற இலையில இருக்க அந்த சேப்பை வந்து சக் பண்ணி எடுத்துரும். அப்படி நம்ம சக் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நாற்று வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட்டே இல்லாமல் ஒரு நாற்று வந்து கிடைக்கும். இந்த சிம்டம் பேர் தான் சில்வரிங். இந்த சில்வரிங் வந்து த்ரிப்ஸ், அதாவது இலைப்பேன்னு சொல்லுவாங்க. இந்த இலைப்பேனோட சிம்டம் தான் இது. வந்து இருந்துச்சுன்னா ஒரு நாளும் அது மட்டும் இருக்கிற சேப்பெல்லாம் சக் பண்ணிகிட்டே போகும். இந்த சீட்லிங் வந்து இப்போ வேஸ்ட் தான். இந்த மாதிரி வந்து நமக்கு நாற்று ஆகக்கூடாதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், எப்பயுமே வந்து தழைப்பூச்சி, அதாவது தழையை சாப்பிட்ற பூச்சாக இருந்தாலும் சரி, இல்லை அதில் இருக்கிற சேப்பை சக் பண்ணுற பூச்சாக இருந்தாலும் சரி, நம்மளால் வந்து நீம் சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் அதை வந்து அடிக்க முடியும். நீம் சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் 5% அடிக்கிறது மூலியமாக அந்த த்ரிப்ஸோட இன்சிடென்ஸை ரொம்ப ஃபுல்லாகவே குறைக்க முடியும். ஏன்னா அந்த நீம் சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் லீஃபில் போய் அப்சர்வ் ஆன உடனே அது என்ன பண்ணோன்னா த்ரிப்ஸ் வந்து உட்காந்து அதை சக் பண்ணுச்சுன்னா, அதாவது அந்த சேப்பை சக் பண்ணுச்சுன்னா அதுக்கு ஒரு அன்ஃபேவரபிள் டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். அதனால் வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு இலையை வந்து அந்த த்ரிப்ஸ் வந்து விரும்பாது. அது விரும்பாததுனால வந்து என்ன ஆகும்னா நம்மளோட பிளான்ஸ் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும். அங்கே எத்தனை இது வந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த ஸ்ப்ரேவெல்லாம் கொடுக்கலாம், எது வந்து நம்ம பார்டர் அதோட லிமிட் எந்த இடம் வந்து தாண்டது அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. வெட் ஹேண்ட் ஸ்வீப்னு சொல்லுவாங்க. அதாவது கையை தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம வந்து நாற்றுல வந்து இப்படி ஒரு ரெண்டு ஸ்வீப் பண்ணுறோன்னா ஒரு 10 ஸ்வீப்புக்கு வந்து ஒரு 30 பூச்சி அடிப்படுது, ஒரு ஸ்வீப்புக்கு வந்து 5 பூச்சி 10 பூச்சி அடிப்படுதுனாலே அது வந்து த்ரெஷோல்ட் லெவல்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக் த்ரெஷோல்ட் லெவல். அது அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிறைய பாதிப்பை கொடுக்க முடியும்னு அர்த்தம். அந்த எக்கனாமிக் த்ரெஷோல்ட் லெவல்ன்றது அது அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து ஸ்ப்ரே கொடுக்கறத வந்து முடிவு பண்ணணும். மோஸ்ட்டாக வந்து நாற்றுக்கு யாருமே கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் போக மாட்டாங்க. ஏன்னா நாற்றுங்கிறது ஒரு சின்ன குழந்தை மாதிரி, அதாவது நியூ பார்ன் பேபி, இப்போ தான் வந்து அது முளைச்சிருக்கு. அதுக்கு வந்து நம்ம ஹை டோஸ் ஆஃப் கெமிக்கல் ஏதாச்சும் நம்ம அப்ளை பண்ணோன்னா நாற்று வந்து அப்படியே பொசுங்கி போக ஆரம்பிச்சிடும். பொசுங்கி போக சென்ஸ் அப்படியே கருக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கெமிக்கல் சப்ளை வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நாற்றுக்கு அடிக்கவே மாட்டாங்க. இப்போ ஒன்று க்ரீன் அதாவது நீம் சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் அடிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து இப்போ பஞ்சகாவிய ஸ்ப்ரே கொடுத்தோன்னா அந்த த்ரிப்ஸோட இன்சிடென்ஸ் நல்லா குறையும்.